உன்னை விட்டா வேற யாரும் பொறுத்துக்க முடியாது. நீ ஒரு கிறுக்கி, நான் ஒரு கிறுக்கேன். எனக்கு வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். என்னோடய 16 வருஷ சர்வீஸில் இப்படி ஒரு கல்யாணத்தை பார்த்தது இல்லைங்க. கண்டிப்பாக நான் அப்படியே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கல்யாணம் தாங்க நான் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு சேட்டைக்கார பையனுக்கும் ஒரு சேட்டைக்கார பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி ஒரு அலப்பறையாக இருக்குமோ அப்படி இருந்துச்சுங்க இந்த கல்யாணம். உங்களுக்கு கல்யாணம் ஆக போது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவ்வளோ ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அப்படி 6 மாதமாக யோசிச்சு வந்து இந்த கல்யாணத்துக்காக நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. என்ன பொண்ணு மாப்பிளையும் அழகாக மேக்கப் போட்டு ஸ்டேஜில் நின்று டான்ஸ் ஆடிருப்பாங்க. அப்படி தானே அப்படி நீங்கள் நினைக்கலாங்க. ஆனால் கண்டிப்பாக அப்படி இல்லைங்க. இவங்க எப்படி தான் இப்படி புதுசாக யோசிச்சாங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் தமிழாவில் வந்த ஒரு செலிப்ரிட்டி கப்பலும் கூட இவங்க. அந்த வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க மேக்கப் புக் பண்ணும்போது அது இவங்க தானே தெரியாமல் தாங்க இந்த மேக்கப் வந்து புக் பண்ணேன். மேக்கப் கிளம்புனதுலேருந்து ஒன்றா வந்து என்னாச்சுன்னு பார்க்கலாங்க. எப்பவும் போல் நம்ம முதல் பிரச்சனை சோத்து பிரச்சனைங்க. அடுத்த நாள் காலையிலக்கு முட்டை வேக வச்சு சாப்பிட்டுட்டு நட்டு ஊற வச்சுட்டா காலையில் ஷேக் மாதிரி அடைச்சி குடிச்சுக்குவாங்க. மாமனுக்கு வந்து புளிசோறு கிளறிடலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு நடந்துட்டுருக்குது. முதல்லைக்கு மெத்துக்குட்டி இப்போ எவ்வளவோ பரவாயில்லைங்க. முதல்லலாம் ரொம்ப பாவமாக அழுதுகிட்டே இருப்பான மேக்கப்புக்கெல்லாம் கிளம்பும்போது. சில நாள் வந்து 2 நாள் கூட கழிச்சு வருவேன். இன்றைக்கும் அப்படி தான் 2 நாள் ஆயிரும் திரும்பி வரக்கு. ஆனால் இப்போ வந்து புரிஞ்சுக்கிறான். அம்மா வந்து போயிட்டு வரட்டும், நம்ம கொஞ்சம் அழுகாமல் இருந்தால் தான் அம்மா ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறானுங்க. இவ்வளோ வருஷ போராட்டம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு எனக்கு. ஏன்னா நம்மளோட முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க, மித்து பாவமாக இருப்பான் நம்ம மேக்கப்புக்கெல்லாம் கிளம்பும்போது. இப்போ எவ்வளவோ பரவாயில்லைங்க. இப்போல்லாம் வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கன்னு கூட கேட்குறதில்ல. அவ்வளோ சமத்தாயிட்டான். ஹாப்பியாக நானும் மேக்கப் கிளம்பியாச்சு. எல்லாம் எடுத்துட்டு இல்லை என்ன அர்ணவ் எப்படி சொல்கிறா? மணி பார்த்தீங்கன்னா 10:35 ஆகுது. இந்த டைமுக்கு கிளம்பி எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி போயிட்டுருக்குறோங்க. தேனியில் ஒரு பிரைடல் மேக்கப்புக்காக போயிட்டுருக்குறோம். யாருக்காக மேக்கப் பண்ண போயிட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ப்ரப்போஸ் பண்ணலை. பட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உன்னோட குறும்புத்தனத்தை என்னை விட்டால் வேற யாராலையும் பொறுத்துக்க முடியாது. என்னோட டார்ச்சரையும் உன்னை விட்டால் வேற யாரும் பொறுத்துக்க முடியாது. நீ ஒரு கிறுக்கி, நான் ஒரு கிறுக்கேன். எனக்காக பிறந்த கிரேசி குயினு. நம்மளுக்கு வேற சாய்ஸே இல்லை. நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறத தவிர்த்து. ஸோ இந்த க்ரௌன் இந்த கிரேசி குயினுக்காக. திருப்பூர் டு தேனி 4 மணி நேரம் ட்ராவலுங்க. அதனால தான் நைட்டே கிளம்பிட்டோம். ஏன்னா காலையிலேயே என்கேஜ்மெண்ட்டுக்கு மேக்கப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணிக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க. 6 months கழிச்சு தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்களா. அதனால் 6 மாதமாக எப்போ இந்த நாள் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி இந்த நாள் இன்னைக்கு காலையில் வரும்போது கூட அம்மா இன்னைக்கு தான் எனக்கு கல்யாணம் அப்படின்னு தெரிஞ்சது. நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜ் எல்லாம் பார்த்தே தெரிஞ்சு எவ்வளோ எக்ஸைட்டடாக நேற்று வந்து 1 minute கூட நான் தூங்கவே இல்லை. அதுதான் எக்ஸைட்மெண்ட் லெவலோட சாட்சி. ஓகே, அவங்களோட பேக்கிங்கை பார்த்தாலே தெரியுங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நேரத்துக்கும் நீங்கள் எந்தெந்த சாரீ ட்ரேப் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக ஒரு ஷீட் மாதிரி எழுதி உள்ளே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் கூட இப்போ நிறைய பிரைட்ஸ் வந்து நீட்டாக பண்ணி வச்சிட்றாங்களுங்க. ஆனால் இவங்க பண்ண சில விஷயங்களெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 2019 எங்கள் அண்ணா அண்ணி கல்யாணம் நடந்துச்சு. அப்போ வந்து இவங்க தான் அன்னிக்கும் மேக்கப் போட்டுவிட்டாங்க. பட் எனக்கு இவங்க யார் லைக் இவங்களை பற்றின ஒரு ஐடியா கிடையாது. ஒரு அவசரத்துக்கு உதவுற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்களாக இருந்தாங்க. டக்குன்னு என்னால் வந்து சாரீ கட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருந்த எனக்கு வந்து அழகாக சாரீ கட்டி விட்டாங்க. அப்போ டிசைட் பண்ணேன், சரி 5 வருஷத்துக்கு டிசைட் பண்ணியாச்சு. எப்போ நம்ம எப்படியோ கல்யாணம்னா ஒன்று நடக்கும்ல, நடக்கிறப்போ இவங்க தான் புக் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ வந்து நினச்ச மாதிரி 5 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கிறப்போ ஓகே அப்படின்ட்டு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு கல்யாண வேலை ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு நாங்கள் புக் பண்ணது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டு தான், சூர்யா அக்கா தான். ஸோ அவங்க ஒர்க் வந்து நல்லா இருக்கும். அவங்க இது ரீல்ஸு வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். பட் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க. ஆனால் இன்னும் நேரில் காட்டாமல் வச்சுருக்காங்க என்னைய. ஸோ ரொம்ப பாவமாக வந்து காட்டுங்க 250 250ன்னு கேட்டுட்ருக்கேன். ஸோ காட்டிடுவாங்க கூடிய சீக்கிரம் நினைக்கிறேன்.
ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுடா. இன்னும் 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோமா? சரி ஓகே, 2 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். பார்த்தோன்னே ஜென்யூனா நான் சொல்றேன். இப்போ நீ பார்க்கறதுக்கு முன்னாடி உன்னை வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்களே. என்ன லைவ்லியா இருக்கீங்க? இல்ல லைவ்ல இல்ல, அப்புறம் போஸ்ட் பண்ணுவேன். இல்ல இப்போ நீ பார்க்கற முடியும் பார்த்து. கரெக்ட். நானே என்ன இன்னும் பார்க்கல, பட் நீங்க எல்லாம் அவ்வளவு அதிர்ஷ்டசாலிங்க. சோ வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கேன்னு. நான் சொல்லலைங்க, வேறு லெவல் பிரைடுன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப க்யூட்டாக வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. ஒரு செகண்டு கூட வாய் மட்டும் மூடவே இல்லைங்க. ஆனால் எங்களுக்கு அவ்வளோ வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்து டயர்டே தெரியல. ஹாஃப் சாரீ டைப்பில் சாரீ ட்ரேப்பிங் கேட்டிருந்தாங்க. அந்த இன்னொன்று மட்டும் வச்சுக்காம சூரியன் நிரூபிச்சிட்டீங்க. சூரியன் மாதிரி. Thank you. அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இவளுக்கு நல்ல மேட்ச் ஆயிடுச்சு. லென்ஸ், லாஷஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. Thank you. நாளே ஆஃப் சாரி டைப் நிச்சு ஓடுச்சு. காணவில்லை, காயத்ரி காணவில்லை. கிச்சி மெசன் சொன்னது. அத்தமா மிக்குது எக்கட. காணவில்லை. சில்வர் கலர் கோல்ட் நான் அசை எடுத்துந்தேன். அதுக்கு சில்வர். சஜஷன் என்ன அக்கா சொல்றேன்னா ஒரு வார்த்தை திரும்ப கேட்கல. ஓ ஓகே, உடனே நல்லா பண்ணாங்களே. அப்ப இன்னும் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லா போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். மாட்டல் போட்டுக்கலாம். 2 கொண்டு வந்திருக்கேன். சரி இப்போங்களா? இப்போ சிம்பிளாக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். முகூர்த்தம் கொஞ்சம் கிராண்டாக போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். மாட்டல் போட்டு விட்றியா சமீரா? அவளுக்கு புடவை கட்டி விட்டீங்க. அதான் சொன்னாங்க. அது நல்லா இருந்தது. அது படிமானமா நல்லா இருந்தது. அதே மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். அது இந்த தடவை அமைஞ்சிருச்சு. நம்மளோட இப்போ என்கேஜ்மெண்ட் மேக்கப் வந்து சூப்பராக முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி அழகான செட்டப்பெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். அவர் வரும்போது ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டு உள்ளே விடுவாங்களாமாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணும்போது ஒவ்வொரு பூவிலையும் அவர் ஏறி வருவார். இந்த கார்பெட்டை வந்து தாண்டி வரும்போது காயத்ரி வந்து ஒரு திரைக்கு பின்னாடி நிற்பாங்க. சர்ப்ரைஸாக வந்து மாப்பிள்ளையை பார்க்குற மாதிரி இப்படி ஒரு ஏற்பாடு அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே வரவேற்புக்கு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. இப்படி ஒரு க்யூட்டான பிக்சரை இதெல்லாம் அழகாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இவங்க வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஹாஃப் சாரி மாதிரி எடுக்கிற ஒரு ஐடியாவில் இருந்துருக்குறாங்களுங்க. அப்புறம் நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். நீங்கள் சாரியை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டாம், ஒரு ஹாஃப் சாரியும் எடுக்க வேண்டாம். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு சாரீ எடுங்க, அதையே நான் வந்து ஹாஃப் சாரி மாதிரி ட்ரேப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. இதுக்கு நம்ம சாரியை கட் பண்ண போகிறதோ ஸ்டிச் பண்ண போகிறதோ எதுவுமே கிடையாது. இது சும்மா ட்ரேப்பிங் டெக்னிக் மட்டும்தான். இதில் காயத்ரியும் அவங்க அம்மா அவங்க அண்ணி எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேப்பிங் அவங்களுக்கு ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஒரிஜினலாக ஹாஃப் சாரி கட்டின மாதிரியே இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த மேரேஜ் டைமில் லெஹங்காவோ இந்த மாதிரி ஹாஃப் சாரி மாதிரிலாம் எடுக்கிறதெல்லாம் மறுபடியும் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹாஃப் சாரி மாதிரி மட்டும் இல்லாமல் லெஹங்கா மாதிரி கூட நம்மளால் சாரியை ட்ரேப் பண்ண முடியுங்க. அவ்வளோ நீட்டாக வந்து இப்போ நிறைய ட்ரேப்பிங் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்திருக்குது. இவங்க கேட்டதுக்கு முன்னாடியே வந்து ஒர்க் வந்து முடிச்சு கொடுத்துட்டேங்க. நல்லா வந்து 1 hour வந்து இவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு டைம் கிடச்சிது. அது முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். 3 நேரமே செம்மையான ஃபுட்டு வந்து கொடுத்துருந்தாங்களுங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. அவரோட வரவேற்பு செம்மையாக இருந்துச்சுங்க. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டு இப்போ மாப்பிள்ளையை உள்ளே விடுவாங்க பாருங்கள்.
சாப்பிட வாங்கிட்டாங்க. காயத்ரி என்ன பண்ணா கோவப்படுவான்? ஏதாச்சும் டிசப்பாயின்மெண்ட் அதெல்லாம் என்ன விதமான ரெசிபிக்கா என்ன மாதிரி பண்ணா இப்படியே கோவமா தான் இருக்காங்க. சீக்கிரம் லைக் கொடுக்கணும். வெரி டைம் ஃபாலோ சூப்பர். அப்புறம் எங்க ரோஸ்ட் மீட் அவ்வளவுதான். இன்னும் ஒன்று வேணா யாராவது பேசுவாங்க. பேஸ்ட் வேணும் நீங்க பாருங்க. போற போக்கில் ஒரு லுக்க விட்டு என்ன செஞ்சுட்டாலே பாராக்காம கூட வச்சு செஞ்சுட்டாலே லவ் கொடுத்து ஒன்று நெஞ்சுக்குள்ள ஒவ்வொரு செஞ்சுட்டாலே பாரபட்சமா காம கூட வச்சு செஞ்சுட்டாலே ஒரு பார்வையால என்ன செஞ்சுட்டாலே என்ன செஞ்சுட்டாலே என்ன செஞ்சுட்டாலே. நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சேஞ்ச் ஓவர் இருந்துச்சுங்க. மேக்கப் அதே, ஆனால் சாரீ ட்ரெப்பிங்கும் ஜுவல்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஹரிணி. இந்த மேக்கப் புக் பண்ணுற காரணமே இவங்க தான். இவங்களுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இவங்க கல்யாணத்துக்காக பண்ணியிருந்த மேக்கப் பார்த்துட்டு தான் இந்த ப்ரைடல் வந்து எனக்கு வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளவுஸில் நம்ம நிறைய விதவிதமாக எம்ப்ராய்டரிங் போட்டு தாங்க பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஹேண்ட் ஒர்க் வந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்காக அவங்களே வந்து ஷர்ட்டில் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததே இல்லைங்க. நான் வந்து ஷர்ட்டில் வந்து மெஷின் ஒர்க் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஹேண்ட் ஒர்க்கில் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அதை என்கிட்ட காமிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்லங்க. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் நம்ம வந்து ரிசப்ஷன் மேக்கப்பும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ப்ரைடுக்கும் சாப்பிட்ற கூட டைம் இல்லாமல் அவங்களும் ரிசப்ஷன் மேக்கப் ரெடி ஆகிறதுக்கு வந்து உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் 3 மினிட்ஸ் நாங்கள் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பிரைட் என்ட்ரி, ஃபாகு, புஷ்பானெல்லாம் நிறைய இருக்குது, எல்லாம் கவர் பண்ணிப்போம். இப்போ ரிசப்ஷனுக்கு என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணும்போது எங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட மேக்கப் வந்து எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகுது அப்படிங்கிறத நாங்கள் வீடியோ வந்து கவரேஜ் பண்ணிகிட்டே இருந்தோங்க. காலையில் நிச்சயத்துக்கு போட்ட மேக்கப்பும் அடுத்த சேஞ்ச் ஓவர் பண்ணும்போது இருந்த லுக்குக்கும் இப்போ ரிசப்ஷனுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கணும். நல்லா வந்து ஐஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்பார்க்கிள் ஆகிற மாதிரி இருக்கணும், க்ளோயிங்காக இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப நேரம் டான்ஸ் பண்ண போகிறாங்க, இந்த மேக்கப் ரொம்ப நேரம் இருக்கணும். இதெல்லாம் வந்து மனசில் வச்சுட்டு தான் இந்த ஒர்க் வந்து நான் பண்ணிகிட்ருக்குறேங்க. முக்கியமாக இந்த ஒர்க் வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருக்குது, நான் கண்ணாடி பார்க்கிட்டா எதுவுமே கேட்கலிங்க அவங்க. ஏன்னா என்னை வந்து அவ்வளோ நம்பினாங்க. அவங்களுக்கு தெரியும் என்னோடய ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நினச்ச மாதிரி நானும் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களோட ஃபேஸில் இருக்கிற ஹாப்பினஸ் பார்த்தாலே தெரியுங்க. இதை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மேக்கப்பில். அதனால ரொம்ப ட்ரெண்டியாக மேக்கப் போட்டிருக்கனால ட்ரெண்டியாக தான் பேசணும், பேசுறது எல்லாமே மாற்ற வேண்டிய தருணம் இது. திஸ் இஸ் காயத்ரி ஹியர் கெட்டிங் ரெடி ஃபார் த ரிசப்ஷன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல் லுக்கை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ரிசப்ஷன் லுக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் செட் மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து ஃப்ளார்ஸ் மாதிரி எதுவுமே வேண்டாம், இந்த மாதிரி ஹேர் ப்ரௌச்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஹேர் லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இவங்க ஹேருக்கு வந்து கொஞ்சம் டென்சிட்டி கம்மியாக இருந்தனால நான் கேர்ள் எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன். அப்புறம் இவங்க எடுத்திருந்த இயர்ரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான இயர்ரிங். அதுக்கு வந்து நான் வந்து பேட்ச் மாதிரி போட்டு கொஞ்சம் வெயிட் இல்லாத மாதிரி அவங்களுக்கு நான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். ஏன்னா டான்ஸ்லாம் பண்ணும்போது காது ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். அப்போது இயர் பேட்ச் போடும்போது
கம்மல் வந்து இழுக்காமல் இருக்கும், வலிக்காமல் இருக்கும் அவங்களுக்கு. இயர் பேட்ச் பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேங்க. காலையில் வந்ததுலேருந்து ஒரு நிமிஷம் கூட சிரிக்காமல் இருக்கவே இல்லைங்க. ஃபுல்லாக சிரிச்சிட்டே தான் இருந்தாங்க. கொஞ்சம் கூட ஃபேஸ் வந்து சேடாகவே இல்லை. அதுவே எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குங்க ஒர்க் பண்ணுறக்கு. பொண்ணு வந்து நம்ம பண்ணுற ஒர்க்கு வந்து ரசிக்கிறாங்க, அவங்க வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போதே வந்து இந்த ஒர்க் பண்ணவே ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரைட்மெய்டு வந்து ஹரிணியும் வந்து இப்போ இருந்தாங்க. அவங்களுக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கையாலே மேக்கப் போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஆஃப்டர் 4 இயர்ஸ் உங்கள் கையில் நான் மேக்கப் போடுறது ரொம்ப ஹாப்பி. சரி ஓகே நாங்கள் கீழே இருக்கோம். மேட்சாக தான் இருக்குது. இது கிடைச்சிச்சு. இது வந்து ஃபுல் டே ஆகி ஒரு 7 இது காலையில் 9 மணிக்கு வந்தால் நைட் 9 மணிக்கு செம மேட்சாக இருக்குது, நல்லா இருக்கு. ஸோ 2 மேக்கப்புமே நம்ம சூர்யாக்கா தான் பண்ணியிருந்தோம். தேங்க்யூ. இந்த சந்தோஷம்தான் வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க அவங்க சொல்கிறதுக்கே. பிரைட் அப்புறம் க்ரூம் 2 பேர்த்துக்குமே வந்து நாம தாங்க மேக்கப் பண்ணி கொடுத்துருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க நினச்ச மாதிரியே லுக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் நிறைய ரீல்ஸ் வந்து அவங்க ஏற்கனவே வந்து ஐடியா பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாச்சு. இனி வந்து ஃபோட்டோ ஷூட் அவங்க போகலாம். எப்போவுமே அவங்களோட ஃபங்க்ஷன் டைமுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி ரெடி ஆகிக்கிட்டாங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட்க்கெல்லாம் வந்து நல்லா டைம் கிடைக்குங்க. இந்த ஹாப்பி மூமெண்ட்டை அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து என்ஜாய் பண்ண முடியும். அதனால் முன்னாடி ரெடி ஆகிக்கிறது வந்து ரொம்ப பெட்டர். இதில் நிறைய ஃபிலிம் சாங்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி இருக்குதுங்க. காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்காக அது எல்லாமே வந்து என்னால் இந்த வீடியோவில் போட முடியல. அதெல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. சூர்யாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் மேக்கப் முடிச்சுட்டு தாங்க வந்து ஸ்டேஜில் உட்காந்து அதுக்குள்ளே எப்படா பேனர் அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஸ்லைடில் ஓடிட்டு இருந்துச்சுங்க. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு போடுறது ரொம்ப ஹாப்பி. சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கேன். சாட்டிஸ்ஃபைடா? ஓகே. மாப்பிள்ளை நீங்கள் சொல்லுங்கள் மாப்பிள்ளை. அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. மென்ஸுக்கு இவ்வளோ சட்டலாக வர்றது அதிசயம் தான். நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பி. எனக்கு தெரியுங்க, நான் நினச்ச மாதிரியே இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேர்த்து கொட்ட போகுது. மேக்கப் வந்து போட்டதெல்லாம் வந்து 10-12 மணி நேரம் ஆனாலும் களையக்கூடாது. இதெல்லாம் நான் மனசில் வச்சுட்டு போட்ட ஒர்க்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹீட்டு செம்ம வைப்பில் இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மேக்கப் கொஞ்சம் கூட களையவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த வேர்த்தது கூட வந்து நல்ல க்ளோவாகவே இருந்துச்சு அவங்களுக்கு பார்க்குறக்கு. இன்னுமே வந்து க்ரூமோட மேக்கப்புமே வந்து அப்படியே இருந்துச்சுங்க. நான் வந்து அதை மட்டும்தான் கவனிச்சிட்டு இருந்தேன். வீடியோஸ் எடுக்கிறது, மேக்கப் பார்த்துட்டே இருக்கிறது, இப்படி தான் நான் அங்கே இருந்தேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண ஒர்க்கு பிடிச்சி போய் இன்றைக்கி வந்து நம்மளை புக் பண்ணியிருக்கிறாங்களுங்க. இந்த பொண்ணை வந்து நான் நேரில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து தாங்க பார்க்குறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து அவ்வளோவா ஞாபகம் இல்லை. எனக்கு கொஞ்சம் நேரம் தான் பார்த்தேன். ஏன்னா ஒரு சாரீ ட்ரேப்பிங் மட்டும் தான் இவங்களுக்கு பண்ணியிருந்தேன். ஆனால் இவங்க நம்ம ஒர்க்கை வந்து கவனிச்சிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. இவங்களோட தமிழா ப்ரோக்ராமில் நான் பார்த்தேங்க. ஆனால் வந்து இவங்க தான் எனக்கு அப்படின்னு தெரியாமல் போயிடுச்சு. நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் சிலது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட பேஜ் லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அட இந்த பொண்ணுக்கு தான் நம்ம மேக்கப் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நைட்டு வந்து 12 மணி வரைக்கும் வந்து இவங்க டான்ஸ் பண்ணிகிட்டே தாங்க இருந்தாங்க. இது இப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து டான்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயிட்டாங்க. நிறையா சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அது முடிச்சுட்டு எல்லா சொந்தக்காரங்களும் போனதுக்கப்புறமும் டான்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. எங்கேருந்து இவங்களுக்கு இவ்வளோ எனர்ஜி வந்துச்சு அப்படின்னே தெரியலிங்க. அவ்வளோ ஹாப்பியாக வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, அடுத்த நாள் காலையில் முகூர்த்தமுக்கும் பயங்கர செட்டப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய கேம் எல்லாம் வச்சுருந்தாங்க. பொண்ணை வந்து சீதையாகவும் பையனை ராமராகவும் மாற வச்சு ராமர் வில்ல உடச்சி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான செட்டப் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவாக வந்து பார்க்கலாங்க. இந்த மேக்கப்பெல்லாம் பண்ணும்போது வந்து நான் பிரைட்ஸை ரொம்ப வந்து மனசில் வச்சுட்டு தாங்க பண்ணுவேன். நான் செஞ்ச ஒர்க் வந்து எப்போவுமே வந்து தப்பாகாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு எப்போவுமே இருக்கும். அது வந்து இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நான் ஸ்டேஜ்கிட்ட நிற்கிறேங்க. அப்போ வந்து அக்கா மேக்கப் போயிடுச்சாக்கா இப்படி டான்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட மேக்கப் போல் பார்க்க போனால் அவங்க வந்து இன்னும் ரொம்ப க்ளோயிங்காக தான் இருந்தாங்க. பாருங்கள், இது வந்து பிரைடு ஃபேஸு நல்லா வேர்த்து போயிருக்குது. குரூமும் அப்படி தான், அவருக்கும் நல்லா வேர்த்து போயிருந்துச்சு. ஆனால் அவரும் நல்லா க்ளோயிங்காக தெரிஞ்சாங்க. அடுத்தது இவங்களோட செம்மையான முகூர்த்தம் மேக்கப் லுக்கும் அங்கே நடந்தது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவாக பார்க்கலாங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம். சாயங்காலம் 4 மணிக்கு போட்ட மேக்கப் 2 மணி நேரம் டான்ஸ் ஆடி நாங்கள் 2 மணி நேரம் தான் டான்ஸ் ஆடினியாடா? இல்லை
சரி 2 மணி நேரம் கண்டினியூஸாக ஆடாடி சரி அதுக்கப்புறம் ஆட்டம் போட்டு சாப்பிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு இதுக்கு மேலே எங்களால் முடியலாம் என்னை விட்டுருங்கன்னு வந்து கண்ணாடியை பார்த்தா அப்படியே இருக்கு. ஆனால் எங்களால் முடியல தவிர்த்து மேக்கப் இஸ் வெரி ஸ்ட்ராங். எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? எல்லாருமே சூப்பராக இருக்கு சொன்னாங்க. அவருக்கும் அவர் மேக்கப்பும் சூப்பராக இருக்கு சொன்னாங்க. இங்கே மாப்பிள்ளையும் அப்படியே வந்திருக்காரு. மேக்கப் வந்து ஐ திங்க் 5 o'clock போட்டாங்க. இப்போ மணி இப்போ 11:30 ஆகுது. இன்னும் மேக்கப் அப்படியே தான் இருக்கு. ஏகப்பட்ட டான்ஸ் என்ட்ரி ஏசி ஹால் கூட கிடையாது. ஃபுல்லாக ஊற்றி வலிஞ்சு இருந்தாலும் அப்படியே பழப்பழம் வரைக்கும் ஃபோட்டோ ஷூட் போயிட்டு வரீங்க. சூப்பர். சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகேடா.